ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்களா? ஃபோட்டோஸ் பிடிச்சிருக்கா? இந்த ஃபோட்டோஸ் யார் எடுத்தது உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? நிச்சயமா நான் எடுக்கல. என் பையனுக்கு இப்போ தான் 10 வயசு ஆகுது, என் பொண்ணுக்கு இப்போ தான் 12 வயசு ஆகுது, ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான். ஃபோட்டோகிராஃபி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தோணுது. எப்படி சார் ஃபோட்டோகிராஃபி இந்த வயசுலேயே ஆரம்பிக்கலாமா, ஃபோட்டோகிராஃபி இந்த வயசுலேயே படிக்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய பேரண்ட்ஸ் நிறைய பேரை நான் மீட் பண்ணியிருக்கேன். இதையும் தாண்டி சார் ரிட்டையர் ஆகிட்டேன், இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறேன், வயசு 65 ஆச்சு, இதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபி படிக்கலாம்னு நினச்சிருக்கேன். யூ திங்க் இட் இஸ் டூ லேட்? இப்போ வந்து நான் இப்போ படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப காலந்தாழ்த்து நான் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை எனக்கு அது சூட் ஆகுமா, செட் ஆகுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நிறைய ரிட்டையர்ட் பர்சன்ஸையும் நான் வந்து எந்த லைஃப்பில் நான் பார்க்குறேன். ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது வயது பேதமற்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். யார் வேணால் ஃபோட்டோகிராஃபி பண்ணலாம், யார் வேணால் ஃபோட்டோகிராஃபி படிக்கலாம். இதுக்கு வந்து மினிமம் ஏஜ் லிமிட் இவ்வளோ தான் இருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அவ்வளோ தான் இருக்கணும், அவங்க ஆணாக இருக்கணும், பெண்ணாக இருக்கணும், அவங்க படிச்சிருக்கணும், படிக்காமல் இருக்கணும், இதெல்லாம் எந்த குவாலிஃபிகேஷனுமே கிடையாதுங்க. ஓகே, யாரால் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கற்பனை பண்ணி பார்க்க முடியுதோ, யாரால் வந்து ஃபோட்டோகிராஃபியை வந்து ஒரு பேஷனேட்டாக அப்ரோச் பண்ண முடியுதோ, அவங்க எல்லாராலுமே இந்த ஃபோட்டோகிராஃபியில் வந்து நல்ல படங்கள் எடுக்க முடியும், நல்ல படங்கள் எடுத்து அது மூலம் அவங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணி நான் பேசிக்கிறேன். இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச என்னுடைய பேசிக் ஃபோட்டோகிராஃபி வீக்கெண்ட் கோர்ஸ் 91st பேட்ச், அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பேட்ச். எப்படி கேட்குறீங்கன்னா, அதில் வந்து 2 குட்டி பசங்க படித்தாங்க. ஓகே, 2 பேர். ஹரின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து ஐ திங்க் ஷில் பி அரௌண்ட் 10 இயர்ஸ் நினைக்கிறேன். அப்புறம் மோனிஷ்னு ஒரு பையன், அவனுக்கு வந்து ஒரு 12 வயசு ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இவங்க வந்து இந்த 91st பேட்சில் படித்தாங்க அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய சமயத்தில் வந்து குட்டி பசங்க படிச்சிருக்காங்க ஆக்சுவலாக, ஆனால் 2 குட்டி பசங்க ஒரே சமயத்தில் படிக்கிறது அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் தேர் ஃப்ரம் 2 டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ், 2 வேறு வேறு குடும்பத்தில் சேர்ந்தவங்க. நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன் கேட்டீங்க அப்படின்னா, ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது, நம்ம பிறக்கும் போதே நமக்குள்ளே இருக்குது ஆக்சுவலாக. அது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அடையாளம் கண்டுக்கிறாங்க, அண்ட் நிறைய பேர் அதை அடையாளம் கண்டுக்காமே போயிடுறாங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து இந்த ஃபோட்டோகிராஃபிங்கக்கூடிய அந்த ஆர்ட், அந்த விஷுவலைசேஷன், அந்த இமேஜினேஷன், அந்த கிரியேட்டிவிட்டி நமக்குள்ளே எல்லாத்தையுமே இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, அண்ட் அதை வந்து ஒரு பேரண்ட் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி என் பையனுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி சொல்லும்போது டெஃபினட்டாக வந்து அதை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்ன மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோட்டோகிராஃபருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் மென்டாருக்கு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். ஐ செட் இமீடியட்லி எஸ். இதில் இப்போ இந்த நீங்கள் பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மோனிஷ் எடுத்தது. ஓகே, இந்த மோனிஷ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பையன். எப்படி கேட்டிங்க அப்படின்னா, குட்டி பையன், ரொம்ப சைலண்டாக இருப்பான் ஆக்சுவலாக. ஓகே, ஆனால் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ செமையாக இன்ட்ராக்ட் பண்ணுவான். அதாவது கேள்விகள்லாம் அப்படியே போட்டு ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கும் அவன் கேள்விகள்லாம், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதாவது எப்படி கேட்டிங்க அப்படின்னா, இந்த 12 வயசில் எப்படி இந்த பையன் வந்து ஃபோட்டோகிராஃபி இவ்வளோ இன்டெப்த்தாக யோசிச்சு இவ்வளோ ஒரு அருமையான கேள்வி கேட்குறானா அப்படிங்கிற மாதிரி நான் பல முறை எனக்குள்ளே நான் யோசிச்சிருக்கேன் ஆக்சுவலாக. அண்ட் அப்போது வந்து இந்த பையனுக்குள்ளே வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஃபோட்டோகிராஃபிக் டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத மாத்திரம் என்னால் வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இந்த படங்கள் பூராவே அவங்க வந்து ஃபீல்ட் ட்ரிப் போகும்போது இருக்குது. அதாவது ஆம்பிஷனில் வந்து வீக்கெண்ட் கோர்ஸில் வந்து உங்களுக்கு டெமோ செஷன்ஸ், கிளாஸ் ரூம் செஷன்ஸ்லாம் தாண்டி இடையிடையே அவங்க என்ன பண்ண போறீங்கன்னா, வெளியில் கூட்டு போய் கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவேன். அப்படி எடுத்த படங்கள் தான் மோனிஷ் எடுத்த படங்கள். கொஞ்சம் படங்கள் வந்து மெரினா பீச்சில் எடுத்து, கொஞ்சம் படங்கள் வந்து மாமல்லபுரத்தில் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் எப்படி கேட்டிங்க அப்படின்னா, அவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது என்ன நம்ம டெமோ கிளாஸில் படித்தோம், அப்புறம் என்ன ஆர்டிஸ்டிக்காக எப்படி நம்ம யோசிக்கணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைட்டிங், இன் டர்ம்ஸ் ஆஃப் காம்போசிஷன், இது எல்லாமே வந்து அந்த பையனுக்கு அந்த வயசில் வந்து ரொம்ப ரொம்ப அப்படியே ஒரு நேச்சுரலாக வருதுங்க அவனுக்கு. அதை அப்படி தான் சொல்லுவேன் நான், ரொம்ப நேச்சுரலாக வருது. அதாவது அவன் எப்போயுமே பார்த்தீங்கன்னா மற்றவங்க பார்க்காத வேற ஒரு பார்வை கோணத்தில் தான் ஒரு விஷயத்த பார்க்குறான், டிஃப்ரெண்டாக பார்க்கலாம், டிஃப்ரெண்டாக யோசிக்கிறான். கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே ஒரு 10 பேர் ஒருத்தருனா இவங்க மட்டும் தனியாக வேறு இடத்துல நிற்பான், வெளியில் பார்த்தா காணாமல் போயிடும். ஓகே, எங்கன்னா மோனிஷ் காணும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயாவது மூலையில் உட்காந்து கீழே உட்காந்து தலைகீழ கேமரா திருப்பி வச்சு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ சச் அ பியூட்டிஃபுல் ஒரு கிரியேட்டிவ் பர்சன் பார்த்தீங்களா. அவனுடைய ஒரு சில படங்களை உங்களோட நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. அப்போ தான் அந்த படத்தினுடைய ஒரு வேல்யூ தெரியும் இல்லையா. அதாவது நான் சொன்னேன் பொதுப்படையாக சொல்லிட்டு போயிட்டேன் உங்களுக்கு, லைட்டிங், காம்போசிஷன், அப்புறம் வந்து கண்டென்ட், அப்புறம் இமேஜினேஷன், அப்படி சில விஷயத்தான் சொன்னேன் பார்த்தீங்களா. அது எந்த அளவுக்கு அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அது நேச்சுரலாக வந்திருக்கு, எப்படி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 படத்தை மட்டும் உங்களுக்கு காமிச்சு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த வீடியோனுடைய ஒரு கன்க்ளூஷன் நீங்களே வரலாம். ஓகேங்களா. நீங்கள் பார்க்குற இந்த முதல் படம் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, மகாபலிபுரத்தினுடைய அந்த ஷோர் டெம்பிள் சொல்லக்கூடிய ஒரு
கடற்கரை கோவில். நாங்கள் அங்கே போகும்போது நான் என்ன சொல்கிறேன், அந்த குரூப்பில் எல்லாத்தையுமே என்ன சொல்லுங்க கேட்டீங்கன்னா, நம்ம வந்திருக்க இடம் வந்து ரொம்ப ஒரு பழமை வாய்ந்த கோயில்கள் இல்லை சிற்பங்கள் உள்ள ஒரு இடம். அதனால் நம்ம ஃபோட்டோகிராஃபியில் வந்து அந்த அந்த பழமையான ஒரு தன்மை, அதாவது அந்த வந்து அந்த ஹெரிட்டேஜான ஒரு ஃபீல், இந்த ஏன்ஷியன் டெம்பிள் அப்படிங்கிற விஷயம் அந்த ஃபோட்டோகிராஃபியில் தெரியணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நாங்கள் போகும்போது நல்ல டோட்டலாக பேக்லைட் கண்டிஷன் உங்களுக்கு அந்த கோயில் வந்து ஃபுல்லாகவே பின்பக்கத்தில் வந்து லைட்டாக இருக்குது. அப்போ நான் சொல்லும்போது என்ன சொல்கிறேன், ஏன்னா பழமையான கோயில்னு காமிக்கணும் அதை அப்படின்னு சொல்லி சொல்கிற சமயத்தில் ஒருத்தரும் ஒரு மாதிரி யோசிச்சாங்க. அதில் வந்து மோனிஷ் எப்படி யோசிச்சிருக்கா பாருங்க. ஸோ என்ன பண்ணியிருக்கோம், ஃபோர்கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு பழமையான ஒரு மரம், கிட்டத்தட்ட அது காஞ்சிருச்சு. அதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் மேட்டரே இல்லை அந்த மரத்தில். இல்லை அப்படியே அதனுடைய ட்ரங்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது கோல்டன் ஃபீலை காமிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது. அதை ஃபோர்கிரவுண்டில் பியூட்டிஃபுல்லாக பிளேஸ் பண்ணியிருக்கான். கரெக்டாக வந்து அந்த டெம்பிளை பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் படிக்கிறீங்கன்னா ரூல் ஆஃப் தேர்ட்ஸில் வைட்டல் பாயிண்ட் ஆஃப் இன்டர் செக்ஷனில் கரெக்டாக வச்சுருக்கான். அப்புறம் அந்த மரத்தினுடைய ஷேடோஸ், ஃப்ரண்டல் ஷேடோஸை வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு லைன்ஸ் அண்ட் கர்வ்ஸ் சொல்கிற மாதிரி காம்போசிஷன் பிரின்சிபிள் படி அதை சூப்பராக கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கையை வந்து பிளெயினாக ஒயிட்டாக விடாமல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மரத்தினுடைய கிளைகளை வந்து அப்படியே அதை சிலுவட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு பிக்சர் அது லைட்டிங். ஆக்சுவலாக இது கலர் படம் தான், ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபீல் இந்த படத்தில் உங்களுக்கு வந்து, ஏன்னா படம் வந்து நல்லா அண்டர் எக்ஸ்போஸ் ஆனதுனால அந்த கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு போயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஐ திங்க் ஒரு 10-12 வயசு ஒரு பையனுடைய கற்பனையில் இப்படி ஒரு காம்போசிஷன் வருமா அப்படின்ட்டு நான் யோசிச்சு பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரி படத்தை நான் எடுக்கிறதுக்கு எடுத்துகிட்டு ஒரு 2-3 வருஷம் எனக்கு ஆச்சு. அந்த காலத்தில் நான் ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கும் போது அப்போ தான் எனக்கு இந்த மாதிரி வந்து இந்த எலிமெண்ட்ஸை வந்து இப்படி பார்க்குறது, இதை பிரித்து பார்க்குறது, அது இது இப்படி வைக்கணும், அப்புறம் ஸ்டோரி இப்படி இருக்கணும், எல்லா சமயத்துலையுமே டீட்டெயில்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட் தெரியும்னு அவசியம் கிடையாது. ஈவன் அது செலவுட்டட் பேக்லைட் சப்ஜெக்ட் இருந்தால் கூட அது பார்க்குறப்ப அழகாக இருக்கும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ஒரு 3 ஆண்டுகள் ஆச்சு. பட் ஒரு அருமையான ஒரு கற்பனையில் ஒரு அருமையான படம் எடுத்துருக்காங்க. இந்த படத்தை வந்து நான் ரிவ்யூ செஷனில் அவன் காமிக்கிறான், சப்மிட் பண்ணான். ஆக்சுவலாக ஆம்பிஷனில் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் நடக்கிற சமயத்தில் உங்களுக்கு ரெகுலர் கிளாஸ் ரூம் செஷன் இருக்கும், டெமோஸ் இருக்கும், அதுக்கு போய் வெளியில் போய் ஃபீல்ட் ட்ரிப்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். ஃபீல்ட் ட்ரிப் இருக்கிற படத்தை என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்த படத்தை என்ன பண்ணுவாங்கன்னா ரிவ்யூக்கு சப்மிட் பண்ணுவாங்க. அது ஓப்பன் ஃபாரமில் பெரிய ஸ்க்ரீனில் எல்லோரும் உட்காந்துருக்கும்போது ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த படத்தில் உள்ள நிறை குறைகளை நான் என்ன பண்ணுவேன், எல்லாருக்கும் தெரியுற மாதிரி பேசுவேன். அப்படியே மோனிஷோட இந்த படத்தை பார்த்தோன்னே ரொம்ப எனக்கு ஸ்டன்னிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. அந்த பையனை வந்து கிளாஸில் நான் வந்து பாராட்டினேன், எல்லாரையும் கைத்தட்ட சொல்லி சொன்னேன். கிளாஸில் யாரும் கை தட்டினாங்க, அப்படியே அவங்க நெகிழ்ந்து போயிட்டாங்க அந்த பையன். ஏன்னா அந்த ஒரு வயசுல இப்படி ஒரு கற்பனைக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ரெசிப்ரோகேட் பண்ணணும் அப்படின்னா அவனை பாராட்டணும். அவ்வளோதான், பாராட்ட மட்டுமே போதும் ஒரு ஃபோட்டோகிராஃபர் பெருசாக வருது. வேறு எதுவும் தேவையில்லை, பணம் காசு கொடுக்க வேண்டியது நினைங்க. அவனை பாராட்டணும், முதுகில் தட்டி கொடுத்தா போதும். இதோட மட்டும் இருக்கு இல்லை. ஆக்சுவலாக அவங்களோட இன்னொரு படத்தை பாருங்களேன், அதே மாதிரி லொக்கேஷன் எடுத்து ஒரு படம் தான். இந்த படத்தில் அதே டெம்பிள் தான் திரும்ப எடுத்துருக்கோம் நம்ம. ஸோ ஆப்போசிட் சைடில் லைட் இருக்கிறதுனால வந்து பெருசாக டீட்டெயிலிங் கொண்டு வர முடியல அப்படிங்கிறது தெரிஞ்சால் கூட மோனிஷ் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா, கேமராவை நல்ல லோ ஆங்கிளுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்லக்கூடியன்னா அந்த கிராஸும் சொல்லாமல் என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக அது வந்து இந்த அந்த புல்லுலேருந்து முளைச்சக்கூடிய ஒரு மாதிரியான ஒரு விஷயங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அது பேக் லைட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோ ஆகுது. லோ ஆங்கிளில் போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அதை ஃபோர்கிரவுண்டில் வச்சுட்டு பேக்ரவுண்டில் வந்து அந்த டெம்பிளை சில்வர்ட் பண்ணியிருக்கான். எக்ஸ்போஷர் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக அந்த ஃபோர்கிரவுண்டில் உள்ள அந்த புல்லுக்கு கொடுத்துருக்கான். அந்த புல்லுலாம் அழகாக மஞ்சள் கலரில் அப்படி கிளிட்டர் ஆகுது. டெம்பிள் வந்து ஒரு பிளாக் கலரில் இருக்கு. அமேசிங்கான இன்னொரு ஷாட் அது. இந்த ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நம்ம வந்து பார்த்து பாராட்டி பேசிட்டே போயிட்டே இருக்கலாம். முதல்ல அவங்களுடைய காம்போசிஷன் ஒரு கிரவுண்ட் லெவலில் கேமரா வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளான விஷயம்னு கேட்டிங்கன்னா நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்கிறது இல்லை, ஹை லெவல் ஷாட்ஸ் சொல்லி சொல்லுவோம். அதான் எல்லாருக்குமே ஈஸி. பார்த்தீங்கன்னா கேமராவை வச்சுட்டு கீழே உட்காந்துட்டு அந்த புல்ல கேமரா நடுவில் இருக்குது, அதை வச்சுட்டு கம்போஸ் பண்ணியிருக்கான். ஒரு ஒயிட் பேலன்ஸ் கூட கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வார்மாக இருக்குது, ஸ்கை கொஞ்சம் போரிங்காக இருக்குது. அதனால என்ன பண்ணால் அந்த புல்லெல்லாம் எடுத்து என்ன பண்ணால் ஸ்கையில் விட்டான். செமையாக இருக்கு ஆக்சுவலாக. அந்த டெம்பிள் வந்து ஓவர்லாப் ஆகவே இல்லை, டெம்பிள் கிளியராக உங்களுக்கு தெரியுது. ஆக்சுவலாக ஃபோக்கஸ் வந்து இந்த டெம்பிளில் இருக்குது, உங்களுக்கு புல்லு எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக இருக்குது. ஸோ இது நம்புறீங்களா நீங்கள், ஒரு 10 வயசு பையன் 12 வயசு பையனுடைய ஒரு ஃபோட்டோகிராஃபி ஒர்க் அப்படிங்கிறது. இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா, அவன் யூஸ் பண்ணது வந்து கேனனுடைய வெரி பேசிக் மாடல். கேனனுடைய 3000D கேமரா வச்சுருக்கான். ஓகே, இது வந்து 5D Mark 4 லைட்டு வந்து R5 R6 கிடையாது, சோனியோட S9 கிடையாது. ஸோ அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கற்பனை, நம்மளுடைய இமேஜினேஷன் தான் முக்கியங்க. அதுதான் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுதான் இங்கே செலவு நமக்கு. சொல்ல அவங்களுடைய கற்பனைகள் வற்றி போகும்போது எவ்வளோ காஸ்ட்லியான கேமரா வச்சுருந்தாலும் அந்த படங்களுக்கு சிறப்பாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே சமயத்தில் கற்பனைகள் பிரமாதமாக இருந்துச்சு. நான் கையில் இருக்கிற கேமரா வந்து ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. இந்த 2 படமே பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையில ரொம்ப ஆச்சரியப்பட்டுருச்சு. மெரினா பீச்சுக்கு எல்லாரும் போகிறோம், அங்கே போயிட்டு காந்தி சிலை பக்கத்தில் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறோம். காந்தி சிலையினுடைய டிஃப்ரெண்ட்டான ஒரு மூட்ஸில்
அதெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்தாச்சு. அப்புறம் அப்படியே பீச் மணலில் நடந்து வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் கிட்டத்தட்ட பீச்சு கிட்ட வந்துட்டோம். கடல் அந்த பக்கம் இருக்குது. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பாய்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு மணல் மூட்டையை வச்சு அதுலேருந்து கையை வச்சுட்டு ஜம்ப் பண்ணி ஒரு சமர் சால்ட் அடிச்சுட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 பசங்க அடிச்சிருந்தாங்க. நான் வந்தவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் மொத்தமாக போய் நிற்கும் போது திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இல்லைப்பா கண்டினியூ பண்ணுங்க, நீங்கள் பாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த படம் எப்படி எடுக்கணுங்கிறத பற்றி நான் வந்து அவங்கள்ட்ட ப்ரீஃப் பண்ணிட்டேன். ஸோ ப்ரீஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்கும்போது எடுத்துகிட்டு இருக்காங்க படங்களில். இதில் வந்து இது இங்கே பார்க்குற படம் வந்து மோனிஷ் ராம் படம். இது வந்து இந்த பையன் வந்து ஒரு குட்டிக்காரனை அடிச்சுட்டு வந்து திரும்ப வந்து உங்களுக்கு இந்த லேண்டில் வந்து அவன் லேண்ட் ஆகிறான் இல்லையா, அது மாதிரி ஒரு ஷாட்டு. ஆனால் அவன் ஸ்கையில் இருக்க மாதிரி இந்த ஃபோட்டோ எடுத்துருக்கான். ஓகே, அண்ட் கொஞ்சம் லோ ஆங்கிள் போயிருக்கான். அதுக்கப்புறம் அந்த மணலில் உட்காந்துருக்கூடிய 2 பேரையும் அந்த ஃப்ரேமில் கம்போஸ் பண்ணியிருக்கான். அவங்க வந்து ஸ்டாட்டிக்காக இருக்காங்க. பையன் வந்து பார்த்தீங்கன்னா குட்டிக்காரன் நினைக்கிறான் பார்த்தீங்களா, அவன் வந்து ஒரு ஃபுல் மூவ்மெண்ட்டில் அவங்களுக்கு இருக்கான். அந்த பையன் கிளியராக இருக்கான். இந்த பையன் கொஞ்சம் கூட பிளர் ஆகவே இல்லை ஆக்சுவலாக. ஸோ எப்படி பிளர் ஆகல என்ன அப்படிங்கிறது நான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்க்குறேன். அவன் வந்து 1/4000 வச்சு எடுத்துருக்கான் அந்த ஃபோட்டோ. 1/4000 எடுத்தனால பார்த்தீங்கன்னா அந்த பையனுடைய மூவ்மெண்ட் அவ்வளோ ஃபாஸ்ட்டு. அது வந்து பியூட்டிஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகி உங்களுக்கு அந்த பிளெயின் ப்ளூ ஸ்கைல சாயம் வந்துருக்கு ஆக்சுவலாக. ஒரு செட்டப் பண்ண ஷாட் மாதிரி உங்களுக்கு இருக்குது. பட் இட்ஸ் நாட் அ செட்டப் ஷாட். இது ஒரு கேண்டிட் ஷாட். பசங்க போல அடிச்சுட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் எடுக்கிறாங்க. அவங்களோட சீனியர் ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வருது. பட் இட் இஸ் வெரி கூல். அம்மாட்ட எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இந்த படம் வந்து ஐ திங்க் நான் கொஞ்சம் ஸ்டன்னான ஒரு படம் சார். ஏன்னா பல சமயத்தில் என்ன ஷட்டர் ஸ்பீட் வைக்கணும் அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது இல்லையா. இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வரும்போது உங்களுடைய கேமராவுடைய ஒரு 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 சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் சரி. ஒரு முறை நீங்கள் நம்ம ஷட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு 15 படம் எடுத்துச்சுன்னா மேபி இந்த 15ல் 1-2 படங்கள் நல்லா ஒன்று வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேசிக்கான கேமரா அதனுடைய ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் ரேட்டே பார்த்தீங்க அப்படின்னா மேபி ஒரு 2.5 ஃப்ரேம்ஸ் இருக்கும். அவ்வளோதான் பேசிக் கேமரா. ஸோ அதை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு படத்தை வந்து பிரமாதமாக எடுத்து அவங்க வந்து காமிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது ஹி நோஸ் இல்லையா ஒரு ஷார்ட்டை வந்து எப்படி வந்து கன்சீவ் பண்ணணும். அதாவது வந்து ஒரு 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 படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ளே அடையாளப்படுத்தணும். தட் இஸ் வாட் இஸ் கால் கன்சீவிங் ஏ ஷார்ட். இல்லை வந்து அதை என்ன சொல்லிட்டீங்கன்னா ஒரு முன்னாடியே வந்து ஒரு மைண்டுக்குள்ளே வந்து அதை வந்து நம்ம ப்ரிவியூ பண்ணணும். இப்படி தான் எனக்கு படம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கற்பனை பண்ணாமல் படம் எடுத்தீங்கன்னா அது ஃபோட்டோகிராஃபிக்குள்ளேயே அது வராது. ஏன்னா ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அன் ஆக்சிடென்ட் இல்லையா, அது ஒரு விபத்து இல்லை. ஸோ என்ன பண்ணுறீங்க, இப்படி தான் வேணும்னு நினைக்கும் அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி கேமராவுடைய செட்டிங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணணும். முக்கியமாக இதை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் ஷட்டர் ஸ்பீட் நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணியிருக்கான். லோ ஆங்கிள் போகணும். அப்போ தான் வந்து அந்த மூவ்மெண்ட் வந்து ஸ்கையில் வந்து கிளைனாக வந்து அந்த ஹைட்டு தெரியும் உங்களுக்கு. இப்படி சில விஷயங்களும் அவன் பண்ணியிருக்காங்க சார். அப்படியே கடற்கரைக்குள்ளே வரும். கடற்கரைக்குள்ளே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஃபிஷர்மேன் அப்போ தான் போட்டில் வந்து இறங்கி வராங்க. ஓகே, அதில் ஒரு ஃபிஷர்மேன் போட்ட கேமராலாம் பார்த்த உடனே ஒரு 2 மீன் எடுத்து காமிக்கிறார். ஸோ எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக மோனிஷும் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. மற்றவங்களும் ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. மோனிஷ் படத்தில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி நான் பார்த்தேன் அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து ஷார்ப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று, எக்ஸ்பிரஷனை கரெக்டாக கேப்சர் பண்ணிக்கிறான் அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் அந்த ஃபிஷர்மேனுடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய அப்பியரன்ஸ், அவர் மேலெல்லாம் மண்ணு ஒட்டிருக்கிறது, அவர் ட்ரெஸ் ஈரமாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயம். மீன் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த குட்டி மீன் 2 மீன் பிடிச்சிருக்கிறது, அதனுடைய ஃபீல் எல்லாம் ஷார்ப்பாக தெரியுது ஆக்சுவலாக. அதையும் தாண்டி ஒரு விஷயம் இல்லை, அதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் கவனிச்சேன் அப்படின்னா அந்த ஒரு ஃபிஷர்மேனுக்கு பின்னாடி இன்னொரு ஃபிஷர்மேன் இருக்கார் ஆக்சுவலாக. அவர் வந்து கொஞ்சம் தள்ளி நிற்கிறார். இவங்க வைட் ஆங்கிள் லென்ஸ் போட்டு விட பக்கத்தில் போய் எடுத்ததுனால என்ன கேட்டிங்கன்னா இந்த முன்னாடி நிற்கிற ஃபிஷர்மேன் பெருசாக இருக்கிறாரு, பின்னாடி இருக்கிற ஃபிஷர்மேன் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகாமல் சின்னதாக ஒரு கேப்பில் ஒரு பேலன்சிங் எலிமெண்ட் மாதிரி அவர் இருக்காரு. அதுக்கு பின்னாடி கடல் இருக்குது, கடல் அலை இருக்குது, அப்புறம் பின்னாடி ஸ்கை இருக்குது. ஒரு படத்தை எப்படி எடுக்கணுமோ அப்படி எடுத்துருக்காங்க அந்த ஃபோட்டோ ஆக்சுவலாக. ஓகே, ஓவர்லாப்பிங் இருக்குது. ஆனால் ஓவர்லாப்பிங் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. அந்த ஓவர்லாப்பிங் தான் படத்தினுடைய டெப்த்தை காமிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா முன்னாடி இருக்க ஃபிஷர்மேன் பெருசாக இருக்காரு, பின்னாடி இருக்க ஃபிஷர்மேன் வந்து சின்னதாக இருக்காரு. ஓகே, அந்த எலிமெண்ட் என்னெல்லாம் அதில் இன்க்ளூட் பண்ணணுமோ எல்லாமே அதில் கரெக்டாக இருக்குது. இல்லை, ஃபிஷர்மேன் காமிக்கிறது ஃபிஷ் இருக்குது, பின்னாடி அவருடைய ஃப்ரெண்டோ இல்லை அவருடைய கலிகோ இருக்காரு, பின்னாடி வந்து சி இருக்குது, சியில் வந்து அலைகள் இருக்குது, அதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஸ்கை இருக்குது. பியூட்டிஃபுல் காம்போசிஷன். ஓகே, ஸோ இப்படி வந்து சில சமயத்தில் சில பேரால் மட்டும்தான் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஒருங்கிணைச்சி யோசிக்க முடியும். இது என்ன சொல்கிறேங்க கேட்டிங்க அப்படின்னா யூ ஹாவ் டு நோ லைக் ஒரு கொஹிரண்ட்டாக யோசித்து அதை படத்துக்குள்ளே நம்ம கொண்டு வரும்போது தான் அந்த ஃபோட்டோகிராஃபிக்கே ஒரு மீனிங் வருது. அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து டெக்னிக்கலான விஷயமான எக்ஸ்போஷர் உங்களுக்கு வருது, வெட் பேலன்ஸ் உங்களுக்கு வருது, அப்புறம் காம்போசிஷன் சொல்லக்கூடிய விஷயம் வருது, லைட்டிங் வருது. எப்படி லைட் இருந்துச்சுன்னா அந்த படத்தில் எந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இந்த ஐ திங்க் இந்த 4 படங்கள் போதும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ நிறைய படங்கள் அவர் சப்மிட் பண்ணிட்டாரு. நிறைய படம் காலம் அவகாசம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் இந்த 4 படத்தை முடிச்சுட்டு ஒரு சின்ன கன்க்ளூஷனுக்கு வரேன். மோனிஷ் பொறுத்தளவுக்கு இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா, ஒன்று அவன் வந்து எல்லா கிளாஸஸ்க்கும் மிஸ் பண்ணாமல் பார்ட்டிசிபேட் பண்ணான்.
அது வந்து ஒரு கிளாஸ் ரூம் செஷனாக இருக்கட்டும், டெமோ செஷனாக இருக்கட்டும், இல்லை ஃபீல்ட் ட்ரிப்பாக இருக்கட்டும், ரிவ்யூ கிளாஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அந்த 14 கிளாஸஸ் கம்ப்ளீட்டாக அட்டன் பண்ணான் அப்படிங்கிறது. ரெண்டாவது கிளாஸில் இருக்கும்போது ஃபுல் அட்டென்ஷனோட மேம்படும். ஓகே, அவன் வந்து ஹி வாஸ் ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் தி டாபிக். என்ன நான் பேசுகிறனோ, என்ன நான் சொல்லிக் கொடுக்குறனோ அதில் வந்து கவனமாக இருந்தான். ரெண்டாவது சொல்லிக் கொடுத்தது அவனுடைய கேமராவில் அவன் அப்ளை பண்ணி பார்த்தான், உடனே அப்ளை பண்ணி பார்த்தான். ஒரு ஃபிலிம் ஃப்ளாஷ் ஒரு விஷயத்தை நான் டெமோ பண்ணேன் அப்படின்னா இமீடியட்டாக அவன் கேமராவில் எடுத்துன்னு பண்ண கேட்டீங்கன்னா அவன் வந்து யூனிக்கான ஒரு சப்ஜெக்டை போய் அதை என்ன பண்ணுறான், ஷூட் பண்ணி அவன் பார்க்குறான். இந்த மாதிரி ஹார்ட் லைட்டு சாஃப்ட் லைட் பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா அவனே வந்து புது சப்ஜெக்டை வந்து ஹார்ட் லைட் பண்ணப்பட்ட சப்ஜெக்ட், சாஃப்ட் லைட் பண்ணப்பட்ட சப்ஜெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை வந்து துருன்னு எடுக்கிறான். அது வந்து அவனுடைய ஃபோட்டோகிராஃபி சார்ந்த ஒரு ஆர்வத்தை காமிக்கிற மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக. அண்ட் என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வச்சிருக்க கேமராவை விட பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள உள்ள ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு மனப்பக்கம் இல்லையா, ஒரு விஷயத்தை வந்து திரும்ப செஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு மனப்பக்கம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து மோனிஷ்ட இருந்துச்சு. ஒரு விஷயத்த வந்து திரும்ப செஞ்சு பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆவல், அந்த மாதிரி ஒரு ஆர்வம் அது இருந்ததுனால மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்லேயே அவனால் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுத்த விஷயத்த வந்து உள்ளுக்குள்ளே வாங்கி திரும்ப அதை வந்து அவன் பார்க்கக்கூடிய சப்ஜெக்டில் அப்ளை பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதுதான் உண்மை. இது வந்து வேற ஒரு விஷயமே கிடையாது. ஸோ இதில் வந்து அடிப்படையில் வந்து நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவங்க பேரண்ட்ஸை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். முக்கியமாக நிறைய சமயத்தில் வந்து பேரண்ட்ஸ் வந்து படிப்பு சாராத ஒரு திறமைகள் இருக்கும்போது அவங்களுடைய பசங்களை அதை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா, பையன் நல்லா பாட்டு பாடுறான், இல்லை பையன் நல்லா டான்ஸ் ஆடுறான், இல்லை பையன் நல்லா ஃபோட்டோ எடுக்கிறான், இல்லை பையன் நல்லா படம் வரைகிறான் அப்படின்னா படிக்கிற காலத்தில் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. பட் ஃபார்ச்சுனேட்லி மோனிஷுடைய பேரண்ட்ஸ் அப்படின்னா அவங்க வந்து அவனை அப்ரிஷியேட் பண்ணி அவனுடைய அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒரு பர்சனல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னு வேண்டி Ambitions4 Photography Academy தான் என்னுடைய கோர்ஸை ஜாயின் பண்ண வச்சாங்க. அதனால வந்து முதல் பாராட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான் நிச்சயமாக நம்ம சொல்லணும். கேட்டிங்கன்னா பேரண்ட்ஸுடைய சப்போர்ட் இல்லாமல் இந்த சின்ன வயசில் மோனிஷாவில் வந்து இப்படி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே உங்களுக்கு இல்லை இல்லையா. அதனால் ஃபோட்டோகிராஃபி படிக்கிறதுக்கு மோனிஷா மாதிரி ஆர்வம் உள்ள நிறைய மாணவர்கள் இருக்கலாம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்கலாம். ஸோ அவங்களுக்குள்ள உண்மையான ஒரு அக்கறை, உண்மையான ஒரு டேலண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதிகம் பேரலாக நீங்கள் என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம், அதை நீங்கள் டெவலப் பண்ணலாம், அது எந்த ஒரு தவறும் கிடையாது. அதே மாதிரி வயசானவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா மோனிஷ் இருக்கக்கூடிய அதே அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோடு அவங்களும் படிக்கலாம். இந்த ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அதை நம்ம செஞ்சுட்டு அதில் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. ஸோ செய்யும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்வத்தையும் நல்ல ஒரு மன அமைதியும் ஒரு திருப்தியையும் ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட்டும் கொடுத்தா அதுதான் ஃபோட்டோகிராஃபியோடைய ஒரு பர்பஸ். இந்த வீடியோவில் நான் மெயினாக வந்து இதை பற்றி மட்டும் தான் நான் பேசுகிறேன். ஃபோட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா மனுஷ பொறுத்தவரைக்கும் வந்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. அவங்க அதை அட்வென்ச்சர்ஸாக எடுத்து பண்ணலாம். அதில் நிறைய படங்கள் வந்து சிறப்பாக வந்துச்சுங்களா. அதில் ஒரு சில படங்கள் நானே ஆச்சரியப்படுற மாதிரி இந்த வயசில் இப்படி எடுக்கிறானே அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரி இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண முக்கியமான விஷயம். இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இந்த ஒரு சின்ன பாயிண்ட் வந்து உங்க எல்லாருக்குமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ் கூட இது தூண்டி விட்டுறது கூட வாய்ப்புகள் இருக்கு. ஆமாம் அப்படியா அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் சம்டைம்ஸ் ஆச்சரியப்பட்டுருக்கலாம். அதனால வீடியோவில் நம்ம சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருந்ததுனால வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக. அண்ட் இது சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கூட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எழுதுங்க. அதையும் தவிர இது வரைக்கும் நீங்கள் KLR the Photo Group யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சம் ஆஃப் யூ மிட் ஹவ் சீன் திஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இந்த வீடியோவை நீங்கள் முதல் முறை பார்த்துருக்கீங்க இல்லை, இந்த சேனலுக்கு முதல் முறை வந்திருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது முதல் முறையாக வந்திருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணுற இந்த மாதிரி குட்டி குட்டி வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை நான் மீட் பண்ணுற வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.